ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மற்றொரு அண்மை செய்தி. மதுரை திருமங்கலம் தொகுதி திருமால் கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரியை மூட வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்தில் வெயில்ல போராடின 2 பெண்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், கள சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி தாலுகா திருமால் கிராம பகுதியில் கல்குவாரியை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் பிஜேபி பிரமுகர்கள், அனைத்து கட்சி மற்றும் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பேருந்துகளில் 1000க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருவள்ளுவர் சிலையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை முற்றுகையிட வந்தார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மாவட்ட அலுவலகம் நுழைவாயில் கேட்டை இழுத்து பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கிராம பொதுமக்களுடன் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரும் போராட்டத்தில் கொளுத்தும் வெயிலில் சாலையில் தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த 2 பெண்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமால் பகுதியில் ஏற்கனவே ஒரு கல்குவாரி செயல்பட்டு வருவதாகவும், விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கல்குவாரியை மூட வேண்டும் என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில், புதிதாக 2வது கல்குவாரியை திறப்பதற்கு தனியார் நிறுவனத்திற்கு அண்மையில் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருப்பதாகவும், அப்பகுதியில் குவாரி திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும், புதிதாக குவாரி திறப்பதற்கு திருமால் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே செயல்படும் குவாரிகளால் தங்களது வீடுகள் சேதம் அடைந்ததாகவும், விவசாய நிலங்கள் பாதிப்படைவதாகவும், குவாரி திறக்க அனுமதிக்க கூடாது எனவும், குவாரியை அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் தொடர்ந்து 10 நாட்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் 10வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களது ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் அனைத்து கார்டுகளையும் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு திறமையாக அப்போது மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் சாலையில் போக்குவரத்து ஏற்பட்டு 2 மணி நேரத்துக்குமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் 2 பெண்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அவர்களிடம் போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து குவாரியை இழுத்து மூட வேண்டும், குவாரிக்கு அனுமதிக்க கூடாது, குவாரியை அனுமதித்தால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று தற்போது மாவட்ட சாலை அலுவலகம் அருகே சாலையில் அமர்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடியை ஒப்படைக்க போகிறோம் என்று தங்களது போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.